மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 25 ஆளில்லா விமானங்கள் மற்றும் 4 பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உட்பட ஈரானிடமிருந்து வந்த பல வான்வழி அச்சுறுத்தல்களை இடைமறித்து அளித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களையும் அமைச்சகம் வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி மோதல் தீவிரமடைய தொடங்கியதிலிருந்து இதுவரை 1773 ஆளில்லா விமானங்கள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 345 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மார்ச் 22ஆம் தேதி காலையில் ஏற்பட்ட புதிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டின் ராணுவ திறன்கள் தற்காப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. மேலும் மேற்கு ஆசியாவில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு அமீரகமும் பதிலடி கொடுத்து வருகிறது. மார்ச் 21ஆம் தேதி நிலவரத்தின்படி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 341 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1748 ஆளில்லா விமானங்களை அமீரகம் எதிர்கொண்டுள்ளது எனவும், இந்த தொடர் தாக்குதல்களின் விளைவாக ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய அமீரகம் உறுதிப்படுத்தியுள்ளது.